வந்துட்டியா? நிறைய சம்பாதிச்சிருக்கியே. ஆமா, இன்னைக்கு நல்லா வரும்படி. இந்தா, இது வீட்டு செலவுக்கு, இதுவும் ஸ்கூல் ஃபீஸுக்கு, குதிரைக்கு தீனிக்கு. இந்தா, இது உன் இஷ்டப்படி செலவு. தங்கச்சி தங்கச்சி, எனக்கு இந்தாண்ணா 50 காசு. 50 காசா? 1 ரூபாயாவது கொடுத்தாங்க. எதுக்கு? நீ காபி டீ குடிக்கிறது இல்ல, உனக்கு பீடி பிரிக்கவும் தெரியாது, வெத்தலை பாக்கு கூட போடுறது இல்ல, தர்மம் பண்றதுக்கு 50 காசு போதாது? அதுக்குல தங்கச்சி, வருமானம் நிறைய வந்திருக்கே அப்படின்னு சொன்னேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். ஏன் இப்படி மோத சுழிச்சுக்கிற? ஆமா, சாப்பிடலையா? இல்லண்ணா. ஏன்? உனக்காக தானே. எனக்காவா? எனக்காதான் சாப்பிடா? இதுக்காதான் கஷ்டப்படுறேன்னா? மாடு மாடு உழைச்சேன். நீ படிக்க பொண்ணு படிக்க என்ன ஆகுது? போச்சு. இந்த வீட்டுல நான் சொன்னா கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஒரு ஆள் என்ன சத்தம்? ஆமா, தங்கச்சி இன்னும் சாப்பிடுங்க. அண்ணன் வரட்டுமேனு காத்துட்டு இருந்த மாமா. அத சொல்லு. இது குடும்பம். கேட்டியாடி? அண்ணனுக்கா தங்கச்சி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கு. புருஷனுக்கா ஒரு நாளாவது நீ காத்துக்கிட்டு இருந்தியா? தம்பி, எங்க வீட்டுல சமையல் ஆக வேண்டியது சூடா ஒரு வெட்டு. வாண்ணே, வந்த விஷயத்தை மறந்துட்டு எங்கறையவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தோம். நம்ம தங்கத்துக்கு பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ளை பாத்திருக்கோம். ஆமா தம்பி. அது சரி, தங்கச்சி இன்னும் மேல படிக்கணுமே. அதான் 10வது வரைக்கும் படிச்சிருக்க. போறாத போதுமா? நாளைக்கு ஒரு டாக்டர், கலெக்டர், வக்கீல் அப்படின்னு பொண்ணு பார்க்க வந்தா என் தங்கச்சி காலேஜ்ல படிச்சிருக்கணுமே. ரெங்கா, உன் பாசத்துக்கு அளவே கிடையாதுப்பா. ஆனா ஆசைக்கு ஒரு அளவு வேணும்ப்பா. புரியுது மாமா. ஒரு வண்டிக்காரனுக்கு இந்த ஆசை அதிகம்னு சொல்றீங்க. ஏன் மாமா, ராத்திரி பகலா நான் மாடு மாதிரி உழைக்கிறேனே, எதுக்காக? என் தங்கச்சி நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, பெரிய வாழ்க்கை பண்ணுங்கிறதுக்காக, ஆனந்தமா வாழறத நான் பார்த்து பார்த்து பூதித்து போவேன். இதான் மாமா என் லட்சியம். நீ சாப்பிடு, சாப்பிடு. புல்லு வேணுமா? இவர் புல்லு வாங்க வந்திருக்காரு. வள்ளி இருக்கிற புல்லு தாண்டி இவருக்கு ருசியா இருக்கும். ஏண்டி, புல்ல இவரோட குதிரை திங்குதா இல்ல இவரே திங்கிறாரா? சுருன்னு கோவம் வருதே. நான் தான் கேக்குறேன், புல்லு வாங்க வரியா இல்ல வள்ளியை பார்க்க வரியா? வள்ளி கொண்டாட புல்லு வாங்க வர்றேன். பாத்தியாடி, நம்ம விக்கிற புல்லெல்லாம் கசக்குதாக்கும். ஏண்டி, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தானே புல்ல வெட்டுறோம். ஏண்டி, நீ என்ன மூக்கு முழியுமா? செக்க செவேர்னு இருக்க, நான் கருப்பு தாண்டி. ஏன் இவ இல்ல செக்க செவேர்னு அழகா இவ கிட்ட வாங்குறதானே? அது இல்லடி, வள்ளி புல்ல மட்டும் குடுக்கல, தன்னைய சேர்த்து குடுத்துட்டாடி. இவரு காசை மட்டும் குடுக்கல, மனசைய சேர்த்து கொடுத்துட்டாரு. அது சத்தியமா நடக்கிற ஆசை நாடகம். சும்மா பிச்சு முச்சாமா. ஆமா, உண்மையை சொல்லு வள்ளிங்க. பாத்தியா பாத்தியா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிய. ஐயோ பாவம், தவியா தவிக்கிறாரடி. ஆமாடி, உனக்கு தான் தெரியுமே. சொல்லேண்டி வள்ளி. ஐயோ ஆசைய பாரு, அருவிக்கரையில ஐயாவுக்காக காத்துட்டு இருக்க. மாமா மாமா. ஆமா, உன் அழக தண்ணியிலேயே பாத்துக்கிட்டு இருந்தா என் குதிரைக்கு பசிக்காதா? ஏன் மாமா, நீ பார்க்க வேண்டிய அழக தண்ணி பாத்துட்டேன்னு டல் ஆயிட்ட போல இருக்கு. பொண்ணு அழகு, ஒரு புள்ளைய பெற்றா தெரியும், ஔவையார் மாதிரி ஆயிடுவேன். போ மாமா, கடைசியா சொல்றேன் கேட்டுக்க, நான் புள்ளைய பெத்துக்க மாட்டேன். கல்யாணம் ஆயிட்டா என்ன பண்ணுவேன்? அப்பவும் தான். என்ன அது உங்க இல்லையா இருக்கு? அங்க போ மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க எல்லாம் யாரு? நான் ரொட்டி கடை, நான் டீ கடை, நான் பீடா கடை. காலங்கார்த்தால எங்க வந்தீங்க? எல்லாம் உன் அண்ணனுடைய தரிசனத்துக்காகத்தான். உன் அண்ணன் எங்களுக்கு ஏராளமா பாக்கி தரணும்.
கடனை கேட்டா புது புது கடையா மாத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படியாவது கையுமையுமா பிடிக்கிறதுக்காக காலங்காத்தாலே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா எழுப்புமா. அண்ணே அண்ணே கேளுண்ணே. யாரு சொல்றீங்களா? உலகத்துல எவையா கடன் வாங்கல? கடன் வாங்கினாதான் பெரிய மனுஷன். 5 ரூபாய் கடன் வாங்குறவன் இல்லாதவன், 50,000 ரூபாய் கடன் வாங்குறவன் வியாபாரி. பேசுறான் பேச்சு. கொடுத்த கடனை கேட்டா விளக்கமா சொல்றேன் நீ. ரொட்டி ஒர பிஸ்கட் மாதிரி வார்த்தையை உதுக்காத. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள என் தலையை அடகு வச்சாவது உன் கடனை தீக்கிறேன். இவர் தலை பெரிய தங்க கட்டி. இதுக்கு எவையா பணம் கொடுப்பான்? மண்ணா கட்டி. நாகப்பா நீ சொன்னபடி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பூரா பணம் வந்து சேரல, நாளைக்கு தெருவுல உன் காரு ஓடாது. ஆமா ஆளு மேலேயே ஓட்டுறா. மரியாதை கட்ட பசங்க தூக்கத்துல எழுப்பி கடன் கேட்கறாங்க. ஐயோ அண்ணன், தங்கத்தை கல்யாணம் பண்ணி வை ஏன் உயிரை வாங்குற? ராத்திரி பூரா ஊர் சுத்திட்டு இப்படி வந்து தூங்குற. நீ வேணா பாரு, ஒரு நாள் அந்த தர்மராஜ் ஐயாவே டிரைவர் வேலையில இருந்து உன்னை அடிச்சு விரட்ட போற. அப்புறம் தங்கமும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது. காலகாலத்துல எழுந்து ஒழுங்கா வேலைய பாருண்ண. கொரட்ட வேறையா? இரு இரு. தங்கா, இன்னைக்கு தான் நீ முத காலேஜுக்கு போற. சாமி கூட்டு புறப்படுமா? சரி மாமா. தங்கச்சி தங்கச்சி என்னம்மா இது ஏன் காதல் வந்து கும்பிட்டு? எனக்கு அம்மா அப்பா கடவுள் எல்லாமே நீ தானே அண்ணே. தங்கச்சி நல்ல நேரத்துல ஏமா வாமா வாமா வாமாமா வரமா வாமா. என்னம்மா தங்கம் காலேஜுக்கு புறப்பட்டுட்டியாமே? ஆமா மகராசியா போயிட்டு வாம்மா. இனிமே என்ன பார்த்து மழைக்காவது பள்ளிக்கூடத்தை ஒதுங்கிருக்கியா அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. தினமும் தங்கச்சிக்காக கல்லூரிக்கு போயிட்டு வந்துருக்கேன். அண்ணா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு காலேஜ் தேவையே இல்லை. அப்படி சொல்ல தங்கச்சி, ஆண்டவன் கோயில சிலையாகவும் கல்லூரில புத்தகமாகவும் இருக்கான் தெரியுமா? தங்கம் இருமா. வள்ளி என்னது? என்ன மாமானே, தங்கம் முதல்ல காலேஜுக்கு போகுது, திருஷ்டி கழிக்க வேண்டாமா? நீ நில்லுமா. நல்லா நல்லா சுத்து. இந்த பாருமா, காலேஜுக்கு போய் ஸ்ட்ரைக்கு எல்லாம் பண்ணாம ஒழுங்கா படிச்சு ஃபர்ஸ்ட்ல வரணும். தங்கச்சி நேரமாச்சு வா. தம்பி, நானும் சார வழி அப்படியே ஸ்டேஷன்ல இறங்கிக்கிறேன். ஏறிங்க வள்ளி, வா. இப்படி ஐயா காலேஜுக்கு போறாரு, இனிமே மரியாதையா பேசணும். என்னமோ நீயே காலேஜ்ல படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற மாதிரி. போமாமா. உனக்குதான் இல்ல அறிவு. என் கீதா நிக்க வேண்டிய இடத்துல நீயே வந்து நிக்கிற. இந்த வயசுல உனக்கே இதெல்லாம்? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், என்னடா யானையை பிடிக்கிற மாதிரி இருக்கேன். நீ வா கீதா, அது அச்சுடு பைத்தியம் லூசு. என்னடா இதெல்லாம்? இது காதல், அது ஊதல். இது காதல். காதல்னா ஒத்தரை இப்படிதான் கட்டி பிடிச்சிக்கலாம். கையடா. அத்தை, நீ மாமாவை கட்டி பிடிச்சிருக்கியா? இனிமே கீதாவை தொடுவேன். அவ என் பொண்டாட்டி. அத்தை சொத்த. ஏண்டா கடிக்கிறத? என் மகனை கட்டிக்க உனக்கு என்னடா யோகியதை இருக்கு? எனக்கு என்ன குறைச்சல்? எல்லாமே குறைச்சல். ஆசையா படிப்பா அந்தஸ்தா என்ன இருக்கு உனக்கு? லூசு, அவளை கட்டிக்கிட்டா இந்த வீடு ஆஸ்தி எல்லாம் எனக்கு தானே. அப்ப உன்னை வீட்டை விட்டு தொலைச்சிருவேன். நீ போடா வெளியில. நீ வாடா பண்ணு. 19, 19, 20. என்னடா இது? கரெக்டா எண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 20 சப்பாத்தி, 30 தோசை, 1 லிட்டர் சாம்பார், 1 கிலோ சட்னி உள்ள போயிருக்கு. டேய், உன்னை யாரா என்ன சொன்னது? நான் திங்கிறத வச்சு கண்ணு வைக்கிறியா? கைய வைக்க முடியல, கண்ணு வைக்கிறேன். எண்ணமில்ல, தின்னுதான் இப்படி ஆயிருக்கு. இது முடிஞ்சா 21. என்ன கலாட்டா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க டாக்டர். டாக்டர், என்ன இதெல்லாம்? கடை, பலகார கடை. 2 இட்லி 2 பூரி பார்சல் கட்டிட்டு வா. ஏமா இந்த டிஃபன் எல்லாம் நீங்க சாப்பிட வச்சிருக்கு? சாப்பாட்டை நிறுத்திட்டு டிஃபன் சாப்பிடணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அளவை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த ஐடியாவை சொன்னேன். அது இந்த அளவுல போய் நிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நீங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நான் என்ன வைத்தியம் பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஐயா, அப்பா அத்தை க்ளோஸ். ஐயா, அத்தை க்ளோஸ். ஜாலி ஜாலி. சும்மா இருடா பூச்சி. பூச்சியா? வேறு அப்படியா?
ஆமா அவருக்கு ஏன் பூச்சின்னு பேர் வச்சீங்க? அதான் டாக்டர் வந்து எங்க அம்மாவுக்கு குழந்தையே பிறக்கல. எல்லாரும் பார்த்தாங்க எங்க அம்மா வயத்துல ஒரு பூச்சியாவது புழுவாவது உண்டாகாதான்னு வேண்டிக்கிட்டாங்க. நான் பிறந்தேன், அதான் பூச்சின்னு பேர் வச்சுட்டாங்க. நல்ல வேளை புழுன்னு வைக்கலையே. டாக்டர் ஜோக் அடிக்கிறேன். நான் வரேன் டாக்டர். நானும் வரேன் டாக்டர். நீங்க அத்தை கிட்ட ஜோக் அடிங்க. ஏன் டாக்டர், உங்களுக்கு என்ன வயசு? 26 கீதாவுக்கு 22. இருக்கு. கீதா சொல்லுவா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அவளுக்கு பசியே எடுக்கிறது இல்லையா? வயசுல ஏதாவது கோளாரோ? வயசு கோளாறு டாக்டர், வயசு கோளாறு. கீதா உங்களை தான் கட்டிக்குவேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கா. அப்படியா? ஆமாமா, உங்க அப்பா கூட நீங்க சின்ன வயசா இருக்கிற போது கீதா தான் உங்களுக்கு சம்சாரம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இருக்கலாம், ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல. நான் வரேன். அத்தை அத்தை பாவம் அத்தை, டாக்டர் ஏதோ ஜோக் அடிச்சுட்டாரு போல் இருக்கு.